டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 16 செப்டம்பர் நம்ம வண்டி வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். தேர்டு ஃப்ரீ சர்வீஸு. ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சு. 10,000 கிலோமீட்டரில் தேர்ட் சர்வீஸு. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 500 கிலோமீட்ரு, அடுத்து வந்து 5,000 கிலோமீட்ரு, தேர்ட் ஒன் வந்து 10,000 கிலோமீட்ரு. ஸோ இப்போ 10,088 ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சர்வீஸ் டீட்டெயிலை பற்றி ஃபுல் எப்படி இருக்கும், ஃப்ரீ சர்வீஸ்னால் எவ்வளோ பே பண்ணணும், அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சர்வீஸ் டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்கும். வாங்க கிளம்பலாம். அந்த இது வந்து நான் தாம்பரம் அவுட்ரு முடிச்சூர் ரோடு கிட்டே போகணும். ஸோ அந்த வேலை எதனா ட்ரிப்பு கிடச்சா பார்ப்போம். பட் இன்றைக்கி முழுக்க இதுக்கான நாள் தான். நம்ம பார்ட்னர், நம்ம வண்டிக்கான நாள். அவருக்கு வந்து ஒரு ஹெல்த் செக்அப் மாதிரி. ஸோ இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இன்றைக்கி சவாரி முக்கியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். நம்ம கூட அவ்வளோ கஷ்டப்படுறாரு. நம்மளை எப்படி நம்ம உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி அதை பார்த்துக்க முக்கியம். ஏன்னா நம்ம கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு ட்ராவல் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமும் என் கூட லைஃப் ஃபுல்லாக இது இருக்க போகுது. பட் இருந்தாலும் ஸோ அந்த 2 வருஷம் ரொம்ப ஹார்டாக என்ன மாதிரி என் கூட ஈடு கொடுத்து ஓடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவரை கரெக்டாக நம்ம எல்லாமே பண்ணோம். ஓகே, ஸோ ஓகே வாங்க சர்வீஸ் எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 10,089 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே, ஸோ எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த சர்வீஸ் போகிற இடத்துல இந்த முடிச்சு அவுட்டர் ரோடு தானே. இங்கே வந்து அப்படியே வில்லேஜ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த அந்த மழை பெஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி அழகாக அப்படியே போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது. நம்ம ட்ரிப்பு போகும்போது நான் இதெல்லாம் ரசிப்பேங்க. ஆக்சுவலாக வர வழியில் நம்ம சப்ஸ்கிரைபராக தான் இருப்பார், இல்லை நம்ம வீடியோ பார்த்துருப்பார். ஒரு 50க்கு மேலே இருக்கும் ஏஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோ டிரைவராக இருப்பார். நான் வண்டியில் வந்துட்டு இருக்கேன். பின்னாடியே வந்து மணி விலாக்ஸ் மணிகண்டன், என்ன இது பீக் கவரில் எம்டியாக போகிறீங்க, அதோ நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இல்லை சார் வண்டி சர்வீஸ் உள்ள போகிறேன் அப்படின்னு. இல்லை நான் சும்மா கேட்டேன். ஓகே 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 கீப் இட் அப், போங்க அப்படின்னாரு. ஆமாம், பீக் கவரில் நம்ம சும்மா போடுறோம் அப்படின்றது ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. பிகாஸ் பீக் கவர்ஸ் அதோட அருமை நம்ம நிறைய சொல்லுவோம்ல. ஆமாங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கிலோமீட்ரு, நான் வண்டி எடுக்கும்போது 88 கிலோமீட்டர், இப்போ 99 கிலோமீட்டரு, இன்னொரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு 11 கிலோமீட்டர் நான் எம்டியாக தான் போகிறேன். போகிற வழியில் டியூட்டி அடிச்சுட்டு இருக்கு. ஆசை காட்டுது, ஏன்னா மழை டைமா, ரேட் அதிகம். 6 கிலோமீட்டருக்குலாம் வந்து 150 160 காட்டுது. பட் வந்து அதை போய்ட்டு அவங்கள ஏற்றி அவங்கள இறக்குற இடத்துல நடுவில் டிராஃபிக்கில் ஸ்டெக் ஆகிட்டோம்னா நம்ம பார்ட்னர் இன்னைக்கு நம்ம ஆட்டோ இவருக்கான டே. நான் இயர்னிங்ஸ் நேரத்தில் எப்படி மற்ற வேலையை பார்க்க மாட்டேனோ அதே மாதிரி இந்த இவருக்கு இன்னைக்கு சர்வீஸ் இதான் முக்கியம். என் கூட ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இதோட ஹெல்த் செக்அப் பண்ணுற மாதிரி இது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நான் இயர்னிங்ஸை பார்க்க மாட்டேன். அது எவ்வளோ 1000 இருந்தாலும், யாருன்னா ஒருத்தர் வாப்பா 2000 ரூபாய் தரேன் எங்கன்னா கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். இதுதான் எனக்கு இன்றைக்கி முக்கியம். ஸோ அதான் அதுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, வாங்க போகலாம். இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, சர்வீஸ் சென்டர் மணி 8:20 வந்துட்டோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி கார்டு போட்டாங்க. இன்றைக்கி லேட்டாகும்னு நினைக்கிறேன். கிங் பஜாஜ் சர்வீஸ் சென்டர், தாம்பரம் அவுட்டர் ரோடு. ஆக்சுவலாக நான் வண்டி சர்வீஸ் கூடுறதுக்கு முன்னாடி வண்டியில் எதுவுமே வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஸ்டெப்னி அந்த டூல்ஸ்லாம் கூட எடுத்துருவேன். பிகாஸ் அவங்க வந்து எடுக்க தான் சொல்லுவாங்க. ஸோ நான் எடுத்துருவேன், ஏன்னா ஃபுல்லாக தண்ணி அடித்து நல்லா க்ளீன் பண்ண சொல்லுவேன். ஓகே, வண்டியில் இப்போ எதுவுமே இல்லை. வண்டியை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஜாப் கார்டு போடணும். வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் சொன்னோன்னா அவங்க நோட் பண்ணிப்பாங்க அந்த கார்டில். ஸோ ஓகே, நம்ம வண்டிக்கிட்ட வந்தோன்னா நம்ம கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவோம். அதை எல்லோ கலர் அதில் நோட் பண்ணுவாங்க. நம்ம வண்டி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருப்போம்ல சர்வீஸ்க்கு, அது உள்ளே போயிட்டு அதை வாங்கணும். வாங்கிட்டு 8782 மணிகண்டன் இருக்கும். 10,000 கிலோமீட்டரில் தான் ஃப்ரீ சர்வீஸில் தேர்டு. ஓகே, வண்டி இந்த இது வாங்கிட்டோம். இது எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அந்த ஜாப் கார்டு இது போடணும். கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. நார்மல் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு கியர் போட்டு எடுக்கும்போது அப்படி ஒரு ஜர்க்கு விடுது, அதை மட்டும் கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். ஓகே,
ஓகே, வண்டி மெக்கானிக்கு வேலை ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வாட்டர் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வண்டியில் பேக் வச்சுட்டேன். ஓகே ஓகே, அந்த ஜாப் கார்டு அந்த பில்லு வந்திருக்கு. ஒரு 23 ரூபா அந்த கிளச்சு ஏதோ ஒன்று மாற்றினாங்க, ஒரு சின்னதாக கப்பு மாதிரி. ஸோ அதுக்கு மட்டும் தான் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் சர்வீஸு ஆக்சுவலாக எனக்கு பஜாஜ் பிராண்ட் வைஸும் சரி, சர்வீஸ் வைஸும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த 3 சர்வீஸ்க்கும் ஃப்ரீ சர்வீஸு, எந்த வித செலவும் இல்லை. 0 காஸ்ட்டில் தான் பண்ணி கொடுத்தாங்க. இன்ஜின் ஆயிலு எல்லாமே. ஸோ பஜாஜ் எடுத்ததில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சர்வீஸ் வைஸும் சரி, வண்டி வைஸும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், நம்மளுக்கு இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாட்டர் சர்வீஸ் மட்டும் முடிச்சுட்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். நான் ஒரு 10,000 கிலோமீட்ரு ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பஜாஜ் வந்து எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து வண்டி அந்த குவாலிட்டி வைஸும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே தாங்க இருக்குது, நல்லாயிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த வகையில் நான் பஜாஜ் வந்து செலக்ட் பண்ணது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மற்ற பிராண்ட் நான் கம்பேர் பண்ணல, அதை விட இது பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல. நான் ஒரு 4 மாதம் யூஸ் பண்ணதில், ஒரு 10,000 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணதில் என்னுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். வண்டி பக்காவாக இருக்குது, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மைலேஜ் வைஸ் எந்த ட்ராப்பும் கிடையாது. நான் அடித்து ஓட்டுறேன், ஸ்பீடாகவும் ஓட்டியிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது வண்டி. அதேமாதிரி சர்வீஸ் வைஸ், பிராண்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சர்வீஸ் நல்லாயிருக்கு, அது ரொம்ப குயிக்காக முடிச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ சர்வீஸே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு நான் புல்லட் வச்சுருக்கேன், அது நிறைய குறை சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் பட் எனக்கு வந்து சர்வீஸ் வைஸ் எந்த பிரச்சனை வந்ததில்லை, சூப்பராக இருக்கும் ராயல் என்ஃபீல்டு. அதேமாதிரி தான் பஜாஜ் நிறைய சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. வாட்டர் சர்வீஸ் மற்ற சர்வீஸ் சென்டரில் இந்த மாதிரிலாம் போய் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு கொஞ்சம் இதில் அட்வான்டேஜ். நம்ம நின்று பார்க்கலாம் நம்ம வண்டியை, மெக்கானிக் ரெடி பண்ணுறதையும் சரி, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதும் சரி, நம்ம நின்று பக்கத்தில் பார்க்கலாம். அதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க. போன தடவை கிரீஸே வைக்கல வண்டியில். வாட்டர் சர்வீஸும் இல்லை, கிரீஸும். ஓகே, ஃபைனலாக நம்ம வண்டி சர்வீஸ், நம்ம பார்ட்னர் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 ஆக போகுதுங்க. ஒரு ஹாஃப் டே ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று, நான் என் பைக்கில் சர்வீஸ் விடுவேன். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இப்போ கூட கேட்டே இருக்காங்க. என்ன பண்ணுவேன், விட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு 3 ஹவரில் எடுத்துகிட்டு போயிடலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. நான் வெயிட் பண்ண மாட்டேன். உடனே ரேபிடோ பைக் டாக்ஸி போட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அது தூங்கி வச்சு சாயங்காலமாக போய் தான் எடுப்பேன். இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கேட்குறாங்க, என்னடா வரியாடா அங்கே எவ்வளோ நேரம் நீ இருக்க மாட்டியே அப்படின்னு. பக்கத்தில் இருந்து அவரை வந்து ரெடி பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து ரசித்தேன். ஏன்னா என் பைக்கும் ஆறாவும் எங்கள் ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இந்த பார்ட்னர் நம்ம ஆட்டோ இது வந்தவுடனே என்ன சொல்கிறது, என் லைஃபே வந்து வேறு மாதிரி நான் பார்க்குறேங்க, வேறு மாதிரி பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு இன்சிடெண்ட்டு முந்தானேத்து ஒரு இடத்துல தெரியும், யூடர்ன் பண்ணக்கூடாது. டி நகரில் தெரியும் உங்களுக்கு, டி நகர் டிப்போ பக்கத்தில் வந்து யூடர்ன் பண்ணக்கூடாது. நான் யூடர்ன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு நிமிஷம் கேட்டு ஒன்றும் சொல்ல, ஓகே போ. ஆனால் பின்னாடி வந்து இதை பார்த்து கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குடா, நல்லா பேசினார், ரொம்ப நல்லா இருக்குடா ஐயப்பன், இது இவன் முன்பு மண்டியிட்டால் அது நான் போட்டிருப்பேன்ல, சூப்பராக இருக்குது, யார் நீ யோசிச்சதா அப்படின்னா. ஆமாம் நான் யோசிச்சது நல்லா இருக்குது. பட் வந்து கொஞ்சம் இப்போ நான் படிக்கிறேன்னா எவன் முன்பும் எவன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. எவர் முன்பும் அப்படி போட்டிருக்கான்ல அப்படின்னு கேட்டார்.
சார் நான் ஆக்சுவலாக அது எவன் அது வந்து போட்டிருக்கேன், எக்ஸ் கரெக்டாக போட்டிருக்கேன். பட் வந்து அது பார்க்குறவங்க வந்து யார் யாரெல்லாம் லைஃப்பில் வந்து என்னை வந்து இவன் இப்படி ஆகிடுவான், இவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சாலும் அதை அவங்க படிக்கும் போது தான் சார் அது அவங்களுக்கு மரியாதை இல்லாத மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி யார் படித்தாலும் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க சார், சூப்பராக போட்டிருக்கேன், செம்ம கெத்தாக போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சார். இல்லை போட்டேன் அப்படின்னு. சரி ஓகே சார், உங்களுக்காக சரி ஓகே. என்னை யார் யாரெல்லாம் இதுவாக நினச்சாங்களோ அவங்களுக்கு தான் அப்படி தோணுன்னு நினச்சேன். சரி எல்லாருக்கும் அப்படி தோணுதா, ஓகே. நெக்ஸ்ட் தடவை நான் மாற்றிட்டு நான் இப்போது டாப்லாம் ரெடி பண்ணுவேன் சார். வண்டி எடுத்து 4 மாதம் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அது பர்த்டே அப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் சொன்னதுக்காக அதை நான் மாற்றிட்டு பின்னாடி அந்த கிளாஸ்லாம் போடுவேன், அதை எடுத்துகிட்டு அப்போ ஸ்டிக்கரிங் பண்ணும்போது இவன் முன்பு மண்டி இட்டால் யமன் முன்புன்னு போட்டுக்கிறேன். யவன் போடல, அதை யமன்னு மாற்றிக்கிறேன். பிகாஸ் நான் சாவை பார்த்துட்டு வந்தவன், அதை அவர்கிட்ட சொல்ல நான் அவர்கிட்ட யமன் முன்புன்னு அப்படி சூப்பரா நல்லா இருக்கு அப்படின்னாரு. யமன் தானே இங்கே கடைசி, எல்லாம் கடைசியாக ஒருத்தர் நம்ம பயப்படுறது லைஃப்பில் சாவுக்கு தானே. அவன் சாவியை நான் ஒரு 1.5 பார்த்துட்டு வந்தவன். நான் அதையே வந்து சிக்கு ஆடிட்டு வந்தவன். என் நிலவில் யார் இருந்தாலும் அவங்க கதை முடிஞ்சு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அப்படி போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வரும், எல்லாருக்கும் வர மாதிரி சாவு வரும். பட் இதுக்கப்புறம் எது நடந்தாலும் கெத்தாக இருக்கும். அந்த பிள்ளையாப்பா சே அது லைஃப்பில் வந்து விழுந்து அது ஏஞ்சி அது பண்ணதெல்லாம் யாரால் பண்ண முடியும், எவ்வளோ கெத்தாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதையும் நம்ம ஜெயிச்சா மாதிரி அப்படின்றதுனால நான் மாற்றி போட்டு போகிறேன். ஓகே, சொன்னார், அதுக்காக சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு இது வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு இது கொடுத்த சந்தோஷம் அளவே இல்லைங்க. என்னென்னவோ சொன்னாங்க, ஏதோ பேசுனாங்க நிறைய பேர், மணி வேணாம் அன்பாக சொன்னவங்களும் சரி, இல்லை கேவலமாக கடைசியில் பற்றி ஆகிவேன் இது இப்படி ஆகிட்டேனா அப்படி கிடையாது. நான் உழைச்சி சம்பாதிக்கிறத ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிற 2000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய்னா ஒருத்தர் அவ்வளோ உழைச்சி பண்ணுறது என்னை பற்றி பின்னாடி நினச்சவன் எவனாலே முடியாதுங்க, முடியவே முடியாது. நான் லைஃப்பில் பண்ணதெல்லாம் எவனாலையும் பண்ண முடியாது. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நான் என்ன மாதிரி பாதித்து தம்பி இருந்திருப்பான், ஒரு மச்சான் இருந்திருப்பான், ஒரு மாமா இருந்திருப்பான், ஒரு அண்ணன் இருந்திருப்பான், ஒரு அப்பா இருந்திருப்பார். அது எல்லாரும் அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. பட் என்ன மாதிரி விழுந்து இப்படி ஏஞ்சி நின்னவன் எவனும் இருக்க முடியாது. அதை நான் கர்வமாக சொல்லுவேன், எல்லாமே ஐயப்பனால. ஸோ ஓகே, பார்ட்னரோட டே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் நம்மளை நிறைய பேர் வந்து நம்மளை ஒரு வழி ஆக்கி விட்டு நம்மளை பற்றி நிறைய இதை எதோ சொல்லி நம்மளை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கி அவ்வளோதான் இவன் பைத்தியக்கார மாதிரி ஆகிடுவான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம கெத்தாக நிற்கிறோம். ஒயிட் சட்டை போட்டால் நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்குதுங்க நம்ம போடுறத. இப்போ இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மா அந்தளவுக்கு துவைச்சி இதை கொடுக்குற போது எவ்வளோ மெனக்கெட்டுருப்பாங்க. அவங்க இந்த ஒயிட் சட்டை நான் போட்டால் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த வந்து இந்த சொல்லி ஒன்று எப்படி எப்படிலாம் ஆகினாங்களடா, இனிமேல் உன் பக்கத்தில் கூட நிற்க முடியாதுடா அப்படி இருக்கடா நீ. ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான், வண்டி ஓட்டல. இன்றைக்கி ரெஸ்ட்டு தான் நம்மள ஈவினிங் தான் ஓட்டணும். ஏன்னா பிகாஸ் பின்னாடி தான் ஈரமாக இருக்குது. ஸோ அப்படியே எம்டியாக தான் ஓட்டு போகிறேன். ஓகே, நம்ம போகலாம். ரைட், நம்ம விஜயில் சொல்கிற மாதிரி நம்ம லைஃபு போயிட்டே தான் இருக்க போகுது. ஓகே சரிங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய். இது அவ்வளோதான், விளாக் முடிஞ்சிடுச்சு. சர்வீஸ் டீட்டெயிலாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு பண்ணிட்டேன். ஓகே நான் போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ், வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நேற்று போட்ட வீடியோ வேறு லெவல். ஓகே, பிகாஸ் அந்த வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு வியூஸ்லாம் முக்கியம் கிடையாதுங்க. வியூஸ் மேட்ரே கிடையாது. 10,000 நான் சொல்கிற மாதிரி ஒரு எவ்வளோ வச்சுருக்க ஒரு சேனல்லாம் வந்து பண்ணதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுது. பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது, குறிப்பாக நம்ம எதனா பேசுனா நீங்கள் பார்க்குறீங்க, அதுதான் அந்த மாதிரி போடுற வீடியோ நல்லா போகுது. ஓகே, ஸோ ஓகே தேங்க்ஸுங்க. பாய்.